நிப்பன் ஹோட்டலிலே ஜாதிக பலசேனா அமைப்புடைய செயலாளர் நாயகம் விஜித வட்டரக்க விஜித ஹிமி அவர்கள் அவரோடு சேர்ந்த அந்த அமைப்பினர் செய்த ஊடக மாநாட்டை குழப்பி அடித்து பெரிய சண்டியன் போல அவரையும் பயமுறுத்தி மன்னிப்பு கோரச் செய்து அதன் பிறகு அவருடைய டாக்குமெண்ட்களையும் கொண்டு போய் அதன் பிறகு போலீசுக்கு போலீசார் அழைத்த பொழுது கட்ட உத்தரவு கொடுத்து விட்டு வெளியே வந்து இஸ்லாமிய மார்க்கத்தையும் என்னையும் ஏனைய பல அமைச்சர்களோடும் சவால் விடுகின்ற ஒருவராக இருக்கின்றார். அவரிடத்திலே ஒரு மனிதாபிமானத்தை நாங்கள் காணவில்லை. ஒரு சாதாரண மனிதனை விட கீழே இறங்கி அவர் பேசுகிறார். இவ்வாறான ஒருவரோடு விவாதிப்பது சம்பந்தமாக நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இது சம்பந்தமாக வில்பத்து சம்பந்தமாக அவர் சொன்ன பொய்யெல்லாம் பொய் என்பதை நீதிமன்றத்தின் ஊடாக நாங்கள் வெளியே கொண்டு வருவதற்கும் அவர் சொன்ன அந்த பொய்யுக்கும் இந்த நாட்டுக்கு கொண்டு சென்ற இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக வடமாகாண முஸ்லிம் அகதிகளுக்கு எதிராக அவர் முன்னெடுத்த அத்தனை நடவடிக்கையும் பொய்யானது என்பதை நிரூபிப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதற்கு மாறாக நாளை அதாவது புதன்கிழமை எங்களுடைய மக்கள் பலர் நாளை காலை சென்று இவருக்கு எதிராக இவர் அல் குர்ஆனிலே பொய்யான பல விடயங்கள் சொல்லப்பட்டுள்ளதாக அதாவது சொல்லியிருக்கிறார். குர்ஆனிலே சொல்லப்பட்டிருப்பதாக நீங்கள் வாழும் பிரதேசத்தில் வாழும் மக்களை ஏமாற்றுங்கள், அவர்களை ஏமாற்றி அவர்களின் உடைமைகளை கைப்பற்றுங்கள், அவர்களது காணியை அபகரிங்கள் என்று குர்ஆன் கற்றுக் கொடுக்கின்றது என்று இந்த ஞானசார தேரர் மிக மோசமாக இல்லாத ஒரு அபாண்டத்தை அல்லாஹ்வுடைய கலாமின் மீது அந்த குர்ஆனின் மீது அவர் அபாண்டத்தை சுமத்திருக்கிறார். குர்ஆனில் இருப்பதாக சொல்லியிருக்கிறார். இது அப்பட்டமான பொய் என்பதை நிரூபிப்பதற்காக நாங்கள் இவருக்கு நீதிமன்றத்தின் ஊடாக அவரை நீதிமன்றத்துக்கு அழைத்து இவர் ஒருவரிடம் இருவரிடம் அல்ல இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை முஸ்லிம்களிடத்திலும் இவர் மன்னிப்பு கூற வேண்டும் என்பதற்காக நாளை பல சகோதரர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அதாவது போலீசிலே சென்று இவருக்கு எதிராக இவர் குர்ஆனுக்கு எதிராக அதாவது குர்ஆனில் இல்லாததை உள்ளது போல பொய்யான வதந்திகளை பரப்பியதற்கு எதிராக அதாவது என்ட்ரி போடுவதற்காக நாளை தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ஏனைய சகோதரர்களை விரும்புகின்றவர்களை நாங்கள் அழைக்கிறோம். வந்து பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் சகோதரர்கள் வந்து இவருக்கு எதிராக இவர் இந்த நாட்டிலே செய்கின்ற இந்த அட்டகாசத்துக்கு எதிராக அல் குர்ஆனிலே இவர் கை வைத்திருக்கிறார். இதற்கு எதிராக ஒன்று சேர்ந்து அதாவது போலீசிலே என்ட்ரி போடுவதற்கு வருமாறும் நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதே போல பலர் எங்களுடைய உலமாக்கள் அதே போல பல இளைஞர்கள் பெரியோர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் நாளை செல்வதற்கு. எனவே இந்த இடத்திலே இது சம்பந்தமாக உலகளாவிய ரீதியிலே அதாவது முஸ்லிம் சமூகம் இன்று பல வகையான இன்னல்களை அனுபவித்தாலும் அன்னை காலமாக இலங்கையிலே நிம்மதியாக வாழலாம் என்று இந்த 30 வருட யுத்தத்துக்கு முகம் கொடுத்து சந்தோஷமாக வாழலாம் என்ற ஆசையோடு இருந்த முஸ்லிம் சமூகம் மிக வேதனைப்படுகின்ற ஒரு சமூகமாக இந்த 4 வருட காலமும் இந்த சமாதான காலத்தை சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத ஒரு சமூகமாக இந்த முஸ்லிம் சமூகத்தை இந்த பொதுபல சேனா என்ற பெயரிலே இந்த ஞானசார தேரர் அவரோடு சேர்ந்த இந்த கூட்டத்தின் ஒன்று சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பின்னால் பாரிய சக்தி ஒன்று இருப்பது எங்களுக்கு தெளிவாக தெரிகின்றது. எனவே இந்த சக்தி நினைக்கின்றது இதனூடாக முஸ்லிம்களுடைய மார்க்கத்தை மதத்தை எங்களுடைய பள்ளிவாசலுடைய எதிர்காலத்தை அதாவது கட்டுமானங்களை குறைக்கலாம், மத விவகாரங்களில் முஸ்லிம்களை தடுக்கலாம் என்ற சிந்தனையோடு தான் இந்த சக்தி அவர்களை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் ஒன்றை சொல்ல விரும்புகின்றோம். இந்த மார்க்கம் இவ்வாறான அடக்குமுறையினால் ஒருபோதும் மார்க்கத்தை அடக்குவதற்கோ தடுக்கவோ முடியாது. எனவே இந்த முஸ்லிம் சமூகம் இன்று மிக அவதானமாக இந்த விடயத்திலே மிக ஒற்றுமைப்பட்ட ஒரு சமூகமாக கட்சி பேதங்களுக்கு அப்பால் இந்த விடயங்களை சிந்திக்கின்ற ஒரு நிலை இன்று ஏற்பட்டிருக்கின்றது. அதே போல நான் வெளிநாடுகளிலே வாழுகின்ற முஸ்லிம் சகோதரர்கள் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் இன்று தமிழ் சமூகத்துடைய ஒவ்வொரு விடயங்களும் சின்ன விடயங்களாக இருந்தாலும் கெமரூன் ஒபாமா போன்றவர்கள் பேசுகின்ற அளவுக்கு இந்த பிரச்சனைகள் இன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. அண்மையிலே இந்த நாட்டுக்கு வந்த பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் கெமரூன் அவர்கள் வள்ளி வடக்கிலே யாழ்ப்பாணத்திலே மீள்குடியேற்றப்படாமல் இருந்த 1200 குடும்பங்களை சந்திப்பதற்காக விசேட விமானத்தின் மூலமாக கொழும்பில் இருந்து சென்றார். அது மாத்திரமல்ல அந்த விடயங்கள் ஜெனீவாவிலே பேசப்பட்டு அந்த மக்களுடைய மீள்குடியேற்றத்தை இந்த அரசாங்கம் மிக வேகமாக என்று செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் 1 லட்சம் முஸ்லிம்கள் எந்த காரணமும் இல்லாமல் வெளியேற்றப்பட்ட முஸ்லிம்களுடைய மீள்குடியேற்றம் இன்று யாரும் கேட்பார் இல்லாத ஒரு சமூகமாக அந்த சமூகம் மிக கஷ்டத்தோடு மீள்குடியேறி கொண்டிருக்கிறார்கள். இன்று மழை பெய்து கொண்டிருக்கின்றது. எனக்கு கால் வருகின்றது. மழையிலே படுக்க முடியாமல் அந்த மக்கள் மர நிழலிலே கொட்டில்களிலே மிக கஷ்டத்தோடு துன்பப்படுவதாக எனக்கு தொலைபேசியிலே அந்த மக்கள் இன்று அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறார்.
அவ்வாறான மக்களுக்கு சில அரசு சார்பற்ற நிறுவனங்களை பிடித்து நாங்கள் செய்கின்ற சில நடவடிக்கைகளை, வீடுகளை கட்ட அல்லது பள்ளிகளை கட்ட எடுக்கின்ற முயற்சிகளை கூட இந்த ஞானசார தேர்வு போன்ற பொதுபல சேனா அமைப்புகள் பிழையாக விமர்சித்து இந்த மக்களுக்கு வருகின்ற வெளிநாட்டு ஒரு சில உதவிகளை கூட தடுக்க நினைக்கிறார். 22,000 மக்கள் வீடுகளை இழந்து குடிசைகளிலே, தற்காலிக கொட்டில்களிலே சென்று வாழ முடியாமல் தத்தளிக்கிறார்கள். புலிகளால் 20,000 வீடுகள் அளிக்கப்பட்டிருக்கின்றது. முஸ்லிம்களுடைய வீடுகள் 79 பள்ளிவாசல்கள் புலிகளால் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல 60 பாடசாலைகள் முற்றாக அளிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அரசாங்கத்திடத்திலே, ஜனாதிபதியத்திலே நான் பலமுறை இந்த மக்களுக்காக உதவி செய்யுங்கள் என்று கேட்டேன். பாராளுமன்றத்திலே பலமுறை நான் பேசியிருக்கிறேன். அமைச்சரவையில் இது சம்பந்தமாக பலமுறை நான் விவாதித்திருக்கிறேன். அரசாங்கம் எந்த ஒரு திட்டத்தையும் இந்த மக்களுக்காக முன்வைக்கவில்லை என்பதை வேதனையோடு நான் சொல்லுகின்றேன். இது ஒரு பெரிய பலமான அரசாங்கமாக இருந்தாலும் 3 லட்சம் தமிழ் மக்களுடைய குடியேற்றத்துக்கு செய்த உதவிகளில் எந்த ஒரு சிறு உதவியை கூட இந்த வடகுலத்து 1 லட்சம் முஸ்லிம்களுடைய உதவி குடியேற்றத்துக்கு செய்யவில்லை. அமைச்சர் பசில் ராஜபக்ச அவர்கள் என்னுடைய நல்ல நண்பர், அவரை நான் பாராட்ட வேண்டும். இந்த மக்களுடைய காணி பிரச்சனை தீர்ப்பதற்காக அவர் உதவி செய்திருக்கிறார். அதற்காக நேற்று நான் பார்த்தேன், அவருக்கு எதிராகவும் இந்த பொதுபல சேனா பேசியிருக்கிறார்கள். எனவே இந்த பொதுபல சேனா இவர்களை யார் இயக்குகிறார்கள், இவர்களுடைய நோக்கம் என்ன? குர்ஆனுக்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக, முஸ்லிம்களுடைய நலனுக்கு எதிராக இவர்கள் செய்கிற இந்த சதிகளுக்கு பின்னால் இருக்கின்றவர்கள் நல்ல எண்ணத்தோடு அவர்கள் இதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் அவர்களிடத்தில் வேண்டுகோள் விடுக்கின்றோம். இந்த நாட்டின் ஜனாதிபதி பாதுகாப்புக்கு பொறுப்பானவர், பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிறார். அவருடைய சகோதரர் கோட்டாபே ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக இருக்கிறார். இந்த பொதுபல சேனாவுடைய அடாவடித்தனத்தை பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு பின்னால் இவர்கள் எதையுமே கேட்க பார்க்காத பாதுகாப்பு அமைச்சராக, பாதுகாப்பு செயலராக இவர்கள் இருவரும் இருப்பது இவர்களுடைய இந்த செயல்பாடுகளிலே பெரிய சந்தேகத்தை இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு இன்று ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த அரசியல் இருக்கின்ற முஸ்லிம் அமைச்சர்களை பார்த்து உடனே வெளியே வாருங்கள் என்று எங்களுடைய முஸ்லிம் இளைஞர்கள் அழைக்கின்ற அளவுக்கு இந்த அரசின் மீது ஒரு வெறுப்பு இந்த முஸ்லிம்களுக்கு இன்று ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நிலையிலே மிக விரைவிலே நாங்கள் ஜனாதிபதி அவர்களை சந்தித்து இந்த விடயங்களை கட்டுப்படுத்துங்கள், இந்த முஸ்லிம்களை நிம்மதியாக வாழச் செய்ய வழி செய்யுங்கள் என்று நாங்கள் கேட்டிருக்கின்றோம். என்னென்ன எதிர்ப்பு நடவடிக்கைகளை இந்த பொதுபல சேனாவுக்கு எதிராக செய்ய முடியுமோ அத்தனையும் நாங்கள் செய்ய இருக்கின்றோம். இதுக்கு நாங்கள் வைத்திருக்கின்ற அமைச்சர் பதவிகள் தான் அதை விடுவதன் ஊடாக இந்த பொதுபல சேனாவை அடக்கி முஸ்லிம் சமூகம் நிம்மதியாக இந்த நாட்டில் ஏனைய சமூகம் ஒற்றுமையாக வாழுகின்ற ஒரு சூழலை ஏற்படுத்த முடியுமாக இருந்தால் நாங்கள் அதை செய்ய தயாராக இருக்கின்றோம். எனவே இன்றைய இந்த நிலையில் இருக்கின்ற உலமாக்கள், அரசியல் கட்சிகள், அமைப்புகள், அதே போல வெளிநாடுகளில் வாழ்கின்ற எங்களுடைய முஸ்லிம் சமூகம், அதே போல முஸ்லிம்கள் இந்த துன்பத்திலே பங்கு கொள்கின்ற தமிழ் சகோதரர்கள், பௌத்த சகோதரர்கள், நியாயத்துக்காக சிந்திக்கின்ற ஊடகவியலாளர்கள் எல்லோருக்கும் நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். இந்த விடயத்திலே ஒன்றுபட்டு இந்த பொதுபல சேனாவுடைய அடாவடித்தனம் எதிர்காலத்திலே சிறுபான்மையாக வாழ்கின்ற 3-2 பகுதி முஸ்லிம்கள் வாழ்கின்ற வடகிழக்குக்கு வெளியே உள்ள பகுதிகளிலே உள்ள முஸ்லிம்களுக்கும் பௌத்தர்களுக்கும் இடையிலே ஒரு பாரிய அழிவை ஏற்படுத்தி விடுமோ என்ற அச்சம் எங்களுக்கு முன்னால் இருக்கின்றது. எனவே இதற்கு எதிராக ஒன்றுபடுமாறு வெளிநாடுகளில் இருக்கின்ற சகோதரர்கள் எவ்வாறு தமிழ் சகோதரர்கள் தமிழ் சமூகத்துக்காக அன்றும் இன்றும் என்றும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ அதே போல நீங்களும் வெளிநாடுகளிலே வாழுகின்ற சகோதரர்கள் இந்த வடபுலத்து 1 லட்சம் முஸ்லிம்களுடைய மீள்குடியேற்றத்துக்காக என்னென்ன உதவிகளை உங்களால் செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள். இந்த பொதுபல சேனா போன்ற அமைப்புகளுடைய அநியாவடித்தனத்திலிருந்து இந்த நாட்டு முஸ்லிம்களை பாதுகாப்பதற்கு என்னென்ன உதவிகளை, ஒத்துழைப்பை, உங்களுடைய நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியுமோ நீங்கள் செய்யுங்கள் என்று நான் அன்பாக வேண்டுகோள் விடுக்கிறேன்.